Part 3 Fundamental Rights. Part 3 like 12 definition of the fundamental rights. Article 13 laws inconsistent. At the right to equality. 14 equality before law. 15 prohibition of discrimination on race, religion, caste, sex, place of birth. 16 public employment. 17 abolition of untouchability. 18th வந்துட்டு abolition of titles except military அப்படின்னு வரும். அடுத்தது ரைட் டு ஃப்ரீடமில் வந்துட்டு ஆர்டிகல் 19 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். பி அசம்பிள். சி அசோசியேஷன். டி மூமெண்ட். இ ரிசைடு. எஃப்ன்றது எதுவும் கிடையாது. ஜி ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ். 20th அஃபென்சஸ். 21st லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. 21A ரைட் டு எஜுகேஷன். 22 அகேன்ஸ்ட் அரெஸ்ட். அடுத்தது ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். 23 prohibit traffic and forced labor. 24 prohibition of employment of children working in the factories. Right to freedom of religion. 25 practice, profess and propagate of any religion. 26 manage religious affairs. 27 payment of taxes. 28 attend the religious instruction and educational institution. Cultural and educational rights. 29th protection of the interest of the minorities. 30th minorities establish of the education institutions. 31st ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதை ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சேவிங் ஆஃப் த சர்டன் லாஸ். 31A அக்விசேஷன் ஆஃப் த எஸ்டேட்ஸு. 31B வேலிடேஷன் ஆஃப் த சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். 31C வந்துட்டு டிபிஎஸ்பி அப்படின்னே வரும். 31D அப்படின்றது ஒமிட் பண்ணிட்டாங்க, அது தேவையில்லை. அது ரைட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். 32 அப்படின்றது தான் ரைட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். 33 பார்லிமெண்ட் மாடிஃபை ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். பார்லிமெண்ட் மாடிஃபை ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். 34 அப்படின்றது மார்ஷல் லா. 35 legislation to give effect to the provisions of this part. Legislation to give effect to the provisions of this part. இப்போ Constitutional Amendment Act. 4th Constitutional Amendment Act இப்போ 1955. The scale of compensation due to acquisition of the private property and beyond the scrutiny of the courts. அதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அக்வைர் பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அக்வைர் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு கம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. அது கோர்ட்டால் கேள்வி கேட்க முடியாது. எது சொல்லுது? 4th Amendment Act 1955. 4th Amendment Act 1955. 5th Amendment Act 1955ல President to fix the time limit for the state legislature. அதே மாதிரி extend the reservation for SC and ST, representation for the Anglo-Indian in the Lok Sabha and the legislature for the 10 years 1970 வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இதில் 5th Amendment Act 1955ல President to fix the time limit for the state legislature, extent of the reservation ST and ST, Anglo-Indian கொண்டு வந்தார். எப்போன்ட்டு 10 வருஷத்துக்கு இந்த ஸ்டேட் லோக்சபா and the legislature. இப்போ ஹைகோர்ட் பார்த்துலாம். ஹைகோர்ட் வந்துட்டு கல்கட்டா ஹைகோர்ட்டை பார்க்குறோம். அது வந்துட்டு எப்போ ஆரம்பித்தாங்க? 1861 ஹைகோர்ட் ஆக்ட் வழியாக ஆரம்பித்தாங்க. எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்கால் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்லேயும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. சீட் வந்துட்டு கொல்கத்தாவில் இருக்குது. பெஞ்ச் வந்துட்டு போர்ட் பிளேயர்லேயும் இருக்குது.